Hi friends, good morning. So நம்மளோட அடுத்த வீடியோ. ஸோ இது வந்து ப்ரைவேட் ஜாப் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ். பட் சேலரி ஓகே, 40,000 28,000லேருந்து 40,000 வரைக்கும் கிடைக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கேலாம் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பஞ்சாப், அந்த பக்கம் டெல்லி, ஹிமாச்சல பிரதேஷ், இப்போ ஜம்மு காஷ்மீர், யூபி, இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி வரப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும், இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வேறு ஸ்டேட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சண்டிகர், பஞ்சாப்லாம் ரொம்ப நல்ல ஸ்டேட்டு, நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். செலக்ட் ஆச்சுன்னா ஒர்க் பண்ணலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து எக்ஸாமுக்கு போகிறப்போ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும், அப்புறம் இன்கேஸ் போஸ்டிங் கிடச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, ஃபுட்டு, அக்கமடேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேரிங்க்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ பசங்க நீங்கள் சேர்ந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், செலக்ட் ஆகிடுவீங்க. செலக்ட் ஆனால் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸும் போகலாம், ஸோ நோ ப்ராப்ளம். சண்டிகர், பஞ்சாப்லாம் ரொம்ப நல்ல சிட்டி. ஸோ இதே தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பற்றி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 35-40 போஸ்ட் வந்து இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் இன்னொரு வீடியோ இது வந்து போட்டிருக்கோம். இது வேறு இடத்துல, அது வேறு இடத்துல. இது வந்து சங்கரூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், அது வந்து முல்லாங்பூரில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 போஸ்ட் என்னமோ இருந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 35 போஸ்ட் இருக்குது. ஸோ பார்ப்போம் டீட்டெயிலு. ஸோ டாடா மெமோரியல் சென்டர், ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல், சங்கரூர். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா, வாக்-இன் இன்டர்வியூ பிட்வீன் 9:30 to 11:30 AM அந்த ஹோமி பாபா சென்டரில், சிவில் ஹாஸ்பிட்டல் கேம்பஸில், சங்கரூரில், பஞ்சாபில் நடக்குது. கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பட் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்கள். சேலரி 40,000-45,000 28,000 கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் எஜுகேட்டர். ஸோ ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங். ஸோ நர்சிங் இன் த மெடிக்கல் சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ், போஸ்ட் பேசிக் டிப்ளமா இன் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆன்காலஜி கோர்ஸ் ப்ரிஃபர்டு. ஸோ எம்எஸ்சி நர்சிங், அப்படி இல்லைனா டிப்ளமா நர்சிங் முடிச்சுட்டு அதோடு சேர்த்து ஆன்காலஜியில் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 to 5 years மல்டி டிசிப்ளினரி ரிலேட்டட் டு ஸ்பெஷாலிட்டி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வந்து ஆன்காலஜியில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரிஃபரன்ஸ் நல்லா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மல்டி டிசிப்ளினரி இன்ற ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதுனால ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர்டு. ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேமெண்ட் வந்து 45 to 40. ஸோ 40,000லேருந்து 45,000 வரைக்கும் கிடைக்கும். ஒரே ஒரு போஸ்ட் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அக்டோபர் 3 மண்டே 9:30லேருந்து 11:30. ஸோ யாரெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகிறாங்களோ அவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இந்த டேட்டில். ஸோ ஏஜ் லிமிட் அப் டு 40 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் அப் டு 40 years. தென் மூணாவது ஸ்டாஃப் நர்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி நர்சிங், அப்படி இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வித் 2 years கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டல். 2 years பிஎஸ்சியாக இருந்தாலும் டிப்ளமா இருந்தாலும் கண்டிப்பாக 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ டிப்ளமா ஜென்ரல் நர்சிங் ஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா, அவங்க டிப்ளமா இன் ஆன்காலஜி ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருந்தீங்கன்னா, மீன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ மினிமம் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 50 bedded ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கும் இருக்கணும். ஸோ தென் கேண்டிடேட் ஷுட் பி எலிஜிபிள் டு ரிஜிஸ்டர் வித் இந்தியன் நர்சிங் கவுன்சில். ஸோ கண்டிப்பாக இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில். கேண்டிடேட் ஹூ ஹவ் டிப்ளமா இன் நர்சிங் ஆன்காலஜி அண்ட் சர்வ்ட் என்டையர் பாண்ட் பீரியட் வில் பி கிவன் ரிலாக்ஸேஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பாண்டில் வந்து என்டையர் பீரியட் ஒர்க் பண்ணுறதுக்கு பாண்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் வந்து இதுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 30 years. ஸோ 5 years உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். 35 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன் ஷுட் பி கம்ப்ளீட்டட். கண்டிப்பாக ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒர்க்கிங் பேட்டர்ன் வில் பி 6 days in the week. ஸோ வீக்கில் 6 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும். ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அண்ட் பேசிக் அண்ட் போஸ்ட் பேசிக் நர்சிங் ஷுட் பி ரெகக்னைஸ்டு. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அவங்க அந்த இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்டாக இருக்கணும். ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து சங்கரூர், முல்லாங்பூர்லேயும் நம்ம வந்து ஒரு வேக்கன்சி வந்தது, அதையும் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து ஒரு 1 week அப்படி லீவ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டையும் அட்டன் பண்ணி எதில் கிடைக்குதோ அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து வந்து தி above mentioned post are purely temporary post. Interested candidates may come along with a biodata, resume, recent passport size photograph, photocopy of PAN card, original certificate and one set of attested copy of all certificates. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், பேன் கார்டோட ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். இதை தவிர உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோ காப்பி அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். எடுத்துக்கிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த 3rd floor இந்த பில்டிங்க்கு சங்கரூருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூக்கு அப்புறம் ரிசல்ட் உடனே தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுமா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோவோட மேட்டர். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 20,000க்கு மேலே உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேசிஸோ அப்படி இல்லைன்னா டெபுடேஷன்லேயோ இந்த மாதிரி வேறு ஏதாவது போஸ்ட் வந்ததுன்னா ப்ரைவேட்டில் நல்ல ஜாப் 30,000க்கு மேலே வந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ ப்ரைவேட் ஜாப்ஸும் போடலாமா வேணாமாங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.